நம்ம மதுரை இருக்க ரெயின்போ லேஸ் ஹவுஸ்ல இப்போ வந்து நம்ம வந்து கன்னை வச்சு எப்படி வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அப்படி யூஸ் பண்றதுக்கு எப்படி இந்த கன்னை வச்சு என்னென்ன பண்ணலான்றத பார்க்கலாம். சின்னது பெருசு 2 சைஸ் வரும். இது அதுக்குரிய ஸ்டிக்கு. இது வந்து பெரிய கன்னுக்கு யூஸ் பண்ற ஸ்டிக்கு. இது வந்து சின்ன கன்னுக்கு யூஸ் பண்ற ஸ்டிக். இது வந்து ஃபிளக் பாயிண்ட் ஃபிளக்ல மாட்டினோம்னா இந்த இடம் வந்து ஹீட் ஆகும். உங்களுக்கு என்னன்னா இந்த கன்னு இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கை வந்து இதுக்குள்ள போட்டுருங்க. இதுக்குள்ள போட்டுட்டு ஃபிளக் அதில் மாட்டிட்டு ஆன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த இடம் ஹீட் ஆகும். ஹீட் ஆனால் இந்த கம் வந்து மெல்ட் ஆகி இதை ப்ரெஸ் கொடுக்க இது மெல்ட் ஆகி இங்கே வரும். இந்த ஸ்டிக்கை வந்து இதுல இருந்து எடுத்துடக்கூடாது. நீங்க இப்படி யூஸ் பண்ணி இது வரைக்கும் போற வரைக்கும் இது ஸ்டிக் இதுக்குள்ளே தான் இருக்கணும். திருப்பி இது யூஸ்ஃபுல் முடிச்ச உடனே அடுத்ததான் இந்த ஸ்டிக்கை சொருகணும். இது வந்து பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். ஆனா குழந்தைங்க கையில கொடுக்க வேண்டாம். நீங்க பண்ணுங்க. நான் இதை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு தடவை நான் டெமோ காட்டுறேன். திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து குழந்தைங்க கையில கொடுக்காதீங்க. பெரியவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஹீட் ஆனது பிள்ளைங்களுக்கும் இதாயிரும், கையில சுற்றும். அதனால வேண்டாம், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து நீங்க கிளாத்ல யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சும்மா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் சொல்லி விடுவாங்க. இந்த மாதிரி அட்டையில ஒட்டிட்டு வாங்க, நம்ம சாட்ல ஒட்ட சொல்லுவாங்க, ஸ்டிக்கர்ஸ் இந்த ஃபோம் ஷீட் இந்த மாதிரிலாம் ஒட்ட சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கன் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க. ஆனா வந்து இந்த ஸ்டிக் மட்டும் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதை எடுக்கவே வேண்டாம். பிள்ளைங்க கையில கொடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நம்ம கொரியர் பண்ணிடலாம்.